வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு தெரிஞ்சு மீன் பிடிக்கிறது தூண்டில் முள்ளை போட்டு பிடிப்பாங்க, இல்லைன்னா வலை கட்டி பிடிப்பாங்க, இல்லைன்னா ஈட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அம்பு மாதிரி விட்டு மீன் பிடிப்பாங்க. இது மாதிரிலாம் பார்த்தேன். ஆனால் வேஸ்ட்டாக அந்த வாட்டர் கேன் தூக்கி போடுறாங்க இல்லைங்களா, இதை வச்சு மீன் பிடிக்கிறத நான் வந்து பார்த்தேன். ஓகே, நான் அதை பார்த்துட்டு மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே மடிச்சிருக்கேங்க, தெரியுதுங்களா, மடிச்சிருக்கேன். இப்போ ஹோல்ஸும் நான் வந்து ஊசியில் இந்த பக்கமும் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கயிறு வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், நரம்பு கயிறு. இப்போ இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைதா மாவும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இதை வச்சே மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு துண்டு வெயிட்டு, ஓகேங்களா, இந்த கேன் உள்ளே போகிறதுக்கு, தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு வெயிட்டு இந்த இடத்துல வச்சு கட்டுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, நம்ம இதை கட்டி நம்ம மீன் பிடிக்க போகிறோம். எப்படி மீன் மாட்டுதா இல்லையா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், மீன் பிடிக்கிறதுக்கு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன், தெரியுதுங்களா. இப்போ இதை போட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன். இதுக்குள்ளே வந்து இந்த மைதா மாவை கொஞ்சமாக போட்டு நான் தூக்கி தண்ணியில் போடுறேன். மீன் மாட்டுதா, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏரிக்கிட்ட வந்துட்டோம். இதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு போட்டேன். இப்போ தண்ணியை கலக்கி தூக்கி போடுறேன், மீன் மாட்டுதா பார்க்கலாம். ஓகே, தண்ணியில் கலந்தாச்சு. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உள்ளே கூட போகல, தெரியுதுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வந்து வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மீன் கூட மாட்டல. நானும் நடு ஏரியில் கூட போய் போட்டு பார்த்துட்டேன். அதாவது ஆர்கியூமெண்ட் சக்ஸஸ் இல்லை, வீணாக போச்சு.